இந்த செஷனில் வெவ்வேறு சோலார் பேனல்களின் விவரக்குறிப்பை பதிவு செய்வது மற்றும் ஒரு பேனலை தேர்ந்தெடுப்பதற்கு விவரக்குறிப்புகளை ஒப்பிடுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சோலார் பேனல்களின் விவரக்குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம். சோலார் பேனல்களுக்கான விவரக்குறிப்பு விளக்கப்பட்டதை புரிந்து கொள்ளவும் மற்றும் வெவ்வேறு மதிப்பிடப்பட்ட சோலார் பேனல்களின் விவரக்குறிப்புகளை ஒப்பிடலாம். இப்போது சோலார் பேனலின் பொதுவான விவரக்குறிப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். வழக்கமான விவரக்குறிப்புகளில் சோதனை சான்றிதழ், உற்பத்தியாளரின் சோதனை சான்றிதழ் மற்றும் தர சான்றிதழ் ஆகியவை அடங்கும். சோலார் பேனலின் பின்புறம் இவை குறிப்பிடப்பட்டிருக்கும். வடிவமைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்தில் இந்த தகவல்கள் ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டு SLD மற்றும் பாகங்களின் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொருத்துவதற்கு வழங்கப்பட்ட அல்லது கடையிலிருந்து வாங்கப்பட்ட பேனல்கள் சரியான தகவலை கொண்டிருக்க வேண்டும் என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சரிபார்க்க வேண்டும். சோலார் பேனலில் சரிபார்க்கப்பட வேண்டிய மற்ற அம்சங்களை பற்றி அறிவோம். ASTM என்பது ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ட்ரம் அல்லது சோலார் பேனலில் பிரகாசிக்கும் ஒரு ஒளி வகை. ப்ரொடக்ஷன் டாலரன்ஸ். உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் மாடியூல்ஸின் மதிப்பீட்டிற்கு பிளஸ் அல்லது மைனஸ் 5% அனுமதிக்கக்கூடிய ரேட்டிங்கை ஒதுக்குகிறார்கள். எனவே 100 வாட் சோலார் 95 அல்லது 105 வாட் ஆக இருக்கலாம். வெப்பநிலை. 25 டிகிரி செல்சியஸை விட அதிகமான செல் வெப்பநிலையானது செயல்திறனை குறைக்கும். மேற்கூரையில் பொருத்தப்பட்ட சீரிஸ் 50 டிகிரி முதல் 75 டிகிரி செல்சியஸ் வரம்பில் வெப்பநிலையை காட்டும். இது STC மதிப்பீட்டை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாகும். அழுக்கு மற்றும் தூசி. இவை சூரிய ஒளி செல்களை அடைவதை தடுக்கின்றன. அடுத்து வரும் மழையால் அல்லது ஹோஸ் ஸ்ப்ரே வரை பேனல்கள் அழுக்காகி விடுவதால் சராசரி இழப்பானது சுமார் 2% ஆகலாம். வயரிங்கால் ஏற்படும் இழப்புகள். DC வயரிங் அமைப்பின் எதிர்ப்பின் காரணமாக மின் இழப்புகளுக்கு காரணமாகிறது. நாங்கள் வழக்கமாக 2% வயர் இழப்புக்கு வடிவமைக்கப்படுகிறது. இன்வெர்ட்டரால் ஏற்படும் இழப்புகள். சராசரியாக ஒரு நாளில் இது சுமார் 90% ஆகும். சோலார் துறையில் வெற்றி என்பது அதன் சோதனை மற்றும் சான்றிதழுடன் நற்சான்றிழப்பின் ஆதாரமாகும். சோலார் எனர்ஜி செக்டார் செழிக்க உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்கள் தயாரிப்புகள் நிறுவப்பட்ட தரம் மற்றும் செயல்திறன் தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். இதன் பொருள் அவற்றின் PV மாடியூல்ஸ் வலுவானவை மற்றும் மிகவும் கடுமையான தட்பவெப்ப நிலைகளில் கூட நம்பகமான மதிப்பிடப்பட்ட எனர்ஜியை தொடர்ந்து வழங்க முடியும் என்பதை நிரூபிப்பதாகும். அவை பாதுகாப்பாகவும் நீடித்ததாகவும் இருக்க வேண்டும். நீண்ட காலத்திற்கு சிஸ்டமின் செயல்பாட்டு தன்மையை உறுதி செய்து இன்னும் வணிக ரீதியாக சாத்தியமானதாக இருக்க வேண்டும். இண்டஸ்ட்ரீஸ் தங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யும் டெஸ்டிங் சர்வீசஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன மற்றும் இது பயனர்கள் தங்கள் இலக்குகளை அடைய உதவுகின்றன. உலகெங்கிலும் உள்ள ISO 17025 அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் உற்பத்தியாளர்கள் IEC 61215 மற்றும் IEC 61730 உட்பட தேசிய மற்றும் சர்வதேச தரங்களின்படி PV மாடியூல்ஸை சோதித்து சான்றளிக்கின்றனர். இது தவிர அவர்கள் சிறப்பான மற்றும் கடுமையான நிலைமைகளில் சோதனை, செயல்திறன், அதன் குணாதிசயம் ஆகியவற்றிற்காக எனர்ஜி ஈல்டு டெஸ்டிங் செய்து சான்று வழங்குகிறார்கள். EN, IEC, ANSI போன்ற சர்வதேச தர நிலைகளின் அமைப்பு செய்யும் மாற்றங்கள் PV மாடியூல்ஸ்களுக்கான மாற்றங்களை ஒருவழிப்படுத்துவதில் ஈடுபடுகிறது. சில சான்றிதழ் சேவைகள் பின்வரும் செயல்முறைகளை பின்பற்றுகின்றன. ஒரு மாடியூல் ஃபேமிலி அல்லது அதன் வகை மாதிரிகள் மீதான ஆய்வக சோதனைகள், தொடர்ச்சியான தொழிற்சாலை ஆய்வு, சான்றிதழ் மற்றும் TOV ரெயின்லேண்ட் டெஸ்ட் மார்க், இணக்க சான்றிதழ் COC அல்லது தனிப்பட்ட மார்க்கெட்டுகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வங்கி அறிக்கைகள் போன்றவை இருக்க வேண்டும்.
PV மாடியூல்ஸ்களுக்கான தர உத்தரவாத நடவடிக்கைகளில் PID, அதன் சாத்தியக்கூறுகள், மின் ஒளிர்வு மற்றும் IR இமேஜிங், ஷிப்மெண்ட்டுக்கு முன் அல்லது பின்னான சோதனைகள், மைக்ரோ கிராக்குகளின் ஆயுள் நிலைமை மற்றும் LID சோதனை, ஒளி தூண்டப்பட்ட சிதைவு ஆகியவை அடங்கும். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் சோதனைகளில் ஃபயர் டெஸ்ட், கொரோஷன் டெஸ்ட், வெவ்வேறு காலநிலைகளில் அவுட்டோர் லாங் டெர்ம் டெஸ்ட், PV மாடியூல் ஷிப்பிங் யூனிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மற்றும் என்விரான்மெண்டல் சிமுலேஷன், சாண்ட் அப்ராஷியர் மற்றும் ஸ்னோ லோட் டெஸ்டிங் ஆகியவை அடங்கும். மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள் PV பிளஸ் தரநிலை, குவாலிஃபிகேஷன் பிளஸ் சான்றிதழ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய டார்கெட் மார்க்கெட் உண்மையான காலநிலை நிலைமைகளின் கீழ் எனர்ஜி ஈல்டு டெஸ்டிங் அடங்கும். தகுதி நிலைக்கான BIPV-இன் கட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பிற்கு ரிஸ்க் அனாலிசிஸ், ரூஃப் இன்டகிரேஷன், ஃபேகேட் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸ், ஹால் டெஸ்டிங் அண்ட் ஸ்னோலோட் டெஸ்டிங் ஆகியவை அடங்கும். செல்களின் பரப்பளவை அளவிடுதல் மற்றும் டேட்டா ஷீட்டில் உள்ள மாடியூல் ஏரியாவுடன் ஒப்பிடுதல். ஒவ்வொரு சோலார் பேனலும் தனிப்பட்ட சோலார் போட்டோவோல்டிக் செல்களால் ஆனது. PV செல்கள் 156 mm x 156 mm நிலையான அளவுகளில் வருகின்றன. 15.6 cm x 15.6 cm. உதாரணத்திற்கு, ஒரு PV கலத்தின் பரப்பளவு 243.36 cm ஸ்கொயராக இருந்தால் 60 PV கலங்களின் பரப்பளவு equal to 14601.6 cm ஸ்கொயர். 60 செல்கள் கொண்ட சோலார் PV பேனலின் பரப்பளவு is equal to 16335 cm ஸ்கொயர். மேற்கூரை சோலார் நிறுவுதலில் பயன்படுத்தப்படும் சோலார் பேனல்களின் சராசரி அளவு தோராயமாக 165 cm x 99 ஆகும். நீளம் 182.88 cm இருக்க வேண்டும். மேற்கூரை சோலார் நிறுவுதலுக்கான பெரும்பாலான சோலார் பேனல்கள் 60 சோலார் செல்ஸ்களால் ஆனவை. அதே சமயம் கமர்ஷியல் சோலார் நிறுவல்களுக்கான பேனல்கள் 72 செல்கள் மற்றும் 98 செல்கள் அல்லது அதற்கு மேல் செல்லலாம். ஒரு பேனலில் உள்ள சோலார் செல்களின் எண்ணிக்கை அதன் நீளத்துடன் நேரடியாக தொடர்புடையது. 72 செல் வணிக சோலார் பேனல்கள் 60 குடியிருப்பு பேனல்களை விட தோராயமாக 33 cm அதிக நீளம் கொண்டவை. 20 சராசரி அளவிலான பேனல்கள் கொண்ட 6 கிலோவாட் அமைப்பை நிறுவினால் உங்கள் சிஸ்டம் தோராயமாக 8.23 மீட்டர் அகலமும் 3.96 மீட்டர் நீளமும் is equal to 32.59 மீட்டர் சதுர மீட்டர் ஆகும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி சோதனை செய்வது எளிது. அவுட்புட் முனையங்களில் வோல்டேஜுக்கான சோலார் பேனலை சோதிக்கவும். இதற்கு முதலில் சோலார் பேனலை சூரிய ஒளியில் வைக்கவும். உங்கள் மல்டிமீட்டரை DC வோல்ட்ஸ் அமைப்பிற்கு அமைக்கவும். பேனல்கள் பாசிட்டிவ் வயருக்கு பாசிட்டிவ் லீடையும் சோலார் பேனலின் நெகட்டிவ் வயருக்கு நெகட்டிவ் லீடையும் தொடவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேஞ்ச் குறைவாக இருந்தால் மீட்டர் ரீட் செய்தால் அதன் ரேஞ்சை அதிகரிக்க டயலை சுழற்றுங்கள். காட்டப்படும் மின் அழுத்தத்தை கவனியுங்கள் மற்றும் லேபிளில் உள்ள பேனலின் பின்புறத்தில் கொடுக்கப்பட்ட VOC மதிப்பீட்டுடன் ஒப்பிடவும். இது VOCக்கு அருகில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கொடுக்கப்பட்ட சோலார் பேனல் நல்லது. அவ்வாறு இல்லை என்றால் கொடுக்கப்பட்ட பேனலில் சரியில்லை என்பதாகும். இச்சூழலில் சோலார் செல்களின் இணைப்புகளை சரிபார்க்கவும். சோலார் செல்களின் ஸ்ட்ரிங்குகளில் ஏதேனும் முறிவு ஏற்பட்டுள்ளதா அல்லது சோலார் செல்லில் ஏதேனும் விரிசல் உள்ளதா என சரிபார்க்கவும். அப்படி ஏதாவது கண்டால் சரி செய்வதற்கும் பழுது பார்ப்பதற்கும் மாற்றுவதற்கும் உற்பத்தியாளருக்கு அனுப்ப வேண்டும். சீரிஸ் இணைப்பு. சீரிஸில் இணைக்கப்பட்ட சோலார் PV பேனல்கள் ஸ்ட்ரிங் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஸ்ட்ரிங்ஸ்கள் parallel-ஆக இணைக்கப்பட்டு ஒரு அரேயை உருவாக்குகின்றன. சீரிஸ் இணைப்பு ஒரு பேனலின் பாசிட்டிவ் முனையத்தை மற்ற பேனலின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும்.
முதல் பேனலின் பாசிட்டிவ் முனையமானது சீரிஸ் பாதையின் பாசிட்டிவ் முனையமாகும் மற்றும் கடைசி பேனலின் நெகட்டிவ் முனையமானது சீரிஸ் பாதையின் நெகட்டிவ் முனையமாகும். சீரிஸில் இணைக்கப்பட்ட பேனல்களின் வோல்டேஜ் தனிப்பட்ட பேனல் வோல்டேஜை விட கூடுதலாகும். கரண்ட் பாதை சிங்கிள், எனவே சீரிஸ் இணைப்பின் மின்னோட்டம் சிங்கிள் பேனலின் மின்னோட்டத்திற்கு சமம். சீரிஸ் பாதையில் உள்ள அனைத்து பேனல்களும் ஒரே மதிப்பீடுகள் மற்றும் விவரக்குறிப்புகளுடன் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். மதிப்பீடுகள் இணைந்திருப்பது அனுமதிக்கப்படவில்லை. சீரிஸ் இணைப்பிற்கான கணக்கீட்டு முறை. parallel இணைப்பிற்கு அனைத்து பேனல்களின் பாசிட்டிவ் முனையத்தையும் ஒன்றாக இணைக்கவும் மற்றும் அனைத்து நெகட்டிவ் முனையங்களையும் ஒன்றாக இணைக்கவும். பேனல் ஏதேனும் ஒன்றில் இருந்து எடுக்கப்பட்ட டெர்மினல்கள் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் முனையங்களின் சேர்க்கையாகும். parallel இணைப்புக்கான கணக்கீட்டு முறை. கற்றுக்கொண்ட கருத்துகளின் மீதான உங்கள் புரிதலை இப்போது சோதிப்போம். இந்த பணியை செய்ய உங்களுக்கு 5 வாட்ஸ், 10 வாட்ஸ், 40 வாட்ஸ் மற்றும் 250 வாட்ஸ் பாலிகிறிஸ்டலின் மாடியூல்ஸ் தேவை. வெவ்வேறு சோலார் பேனல்களின் விவரக்குறிப்புகளை ஒப்பிடுவதே பணியாகும். ஒவ்வொரு பேனலிலும் கொடுக்கப்பட்டுள்ள விவரக்குறிப்பு விளக்கப்படத்தை படித்து அட்டவணையை நிரப்பவும். உங்கள் பயன்பாட்டிற்கு அவற்றின் பொருத்தத்தை ஒப்பிட்டு கருத்து தெரிவிக்கவும். இந்த செஷனின் முடிவில் வெவ்வேறு சோலார் பேனல்களின் விவரக்குறிப்பை பதிவு செய்து பேனலை தேர்ந்தெடுப்பதற்கு அதன் விவரக்குறிப்புகளை ஒப்பிடுதல் பற்றி அறியவுள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் பேனல்களின் விவரக்குறிப்புகளை அறிந்து கொள்ள முடியும். சோலார் பேனலுக்கான விவரக்குறிப்பு விளக்கப்பட்டதை படிக்கவும் மற்றும் வெவ்வேறு மதிப்பிடப்பட்ட சோலார் பேனல்களின் விவரக்குறிப்புகளை ஒப்பிடவும்.